சித்திரை மாதம் சூரியன் மேஷ ராசியில தான் இருப்பார். உச்ச பலம் அடையிற இடம் அதுதான். இந்த சூரியன் வந்து உங்க ராசிக்கு யோகாதிபதி, 5க்குரிய யோகாதிபதி ராசியில வந்து அமர்ந்துட்டாரு. அவரோட இந்த ஆண்டு துவக்கத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய லக்னாதிபதி சுக்கிரன் இருக்காரு இல்லையா, அவரும் சேர்ந்துட்டாரு. உங்க ராசியிலேயே சூரியன், சுக்கிரன் இணைவு பெற்ற நிலையில இந்த ஆண்டு துவங்குது. அதனால வந்து சூரியன், சுக்கிரன் இணைவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் கொடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலன உங்களுடைய யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம், மேஷ ராசிக்கு 5ஆம் இடமான சிம்ம ராசிக்குரிய யோகாதிபதி, யோகஸ்தானத்து அதிபதி சூரியன் அவர் சுக்கிரன் கொடுக்குற ஆற்றலை பலன்களை இவர் அதிகப்படுத்தி கொடுக்க போறாரு. சூரியனோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் அவங்களுடைய பலனை எடுத்து கொடுக்குற இடத்துல சூரியன் இருக்கிறார். ஏன்னா அவர் தான் மிகப்பெரிய ஆளுமை கிரகம் அப்படின்றதுனால தலைமை பண்புகளுக்கும் அரசன் அப்படின்றது நம்ம சொல்கிறது சூரியனை தான் சொல்லுவோம். ஸோ அவரோட சேரக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகளை எடுத்து கொடுக்கக்கூடிய இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு யோகரா வர்றதுனாலையும் சுக்கிரனுடைய பண்புகளை இன்னும் அதிகப்படுத்தி, அதாவது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா சுகபோகம், ஆடம்பரம், வண்டி வாகனங்கள், லக்ஸுரியஸ் லைஃப் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது சுக்கிரன் தான். காதல் வாழ்க்கை, ஒரு அன்பு, ஒரு ஒரு ஹாப்பினஸ் எல்லாத்தையும் சொல்கிறதெல்லாம் வந்து சுக்கிரன் தான். இன்னும் நிறைய விஷயங்கள் சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தில் வரும். ஸோ அந்த எல்லா நல்ல விஷயங்களையும் சந்தோஷங்களையும் சூரியன் மூலியமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப பிரமாதமாக சுக்கிரன் கொடுக்குறத விட பிரமாதமாக கிடைக்க போகுது அப்படின்றத சொல்லலாம்.